கடலூர் மாவட்டம் செத்தியாத்தோப்பு அருகே உள்ள குறுகிய பாலத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேர் படுகாயமடைந்தனர். குறுகிய பாலத்தால் தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வரும் நிலையில் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய அகலமான பாதை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் அருகே தேவாமங்கலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஐம்பொன்னால் 18 படிகள் மற்றும் தத்ரூபமான ஐயப்பன் சிலை வடிவமைக்கப்பட்டு சபரிமலையை நினைவுபடுத்துவதாக ஐயப்ப பக்தர்கள் நெகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கையில் தேர்தல் வட்டாட்சியரை நாய் கடித்து குதறியதை அடுத்து நகராட்சி ஆணையர் 3 நாளில் விளக்கம் அளிக்க சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை நகரில் தெருநாய் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டை தர்மசாஸ்தா பக்தஜனா சபா ஐயப்ப திருக்கோயிலில் கார்த்திகை முதல் நாளான இன்று மாலை அணிந்து ஐயப்ப பக்தர்கள் விரதத்தை தொடங்கினர். சிறுவர்கள், பெரியவர்கள் மற்றும் வயதான பெண்கள் உள்ளிட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐயப்ப சரண கோஷமிட்டு குருசாமிகள் ஆசிர்வாதத்துடன் மாலை அணிந்து கொண்டனர். பெரம்பலூரில் 2 மணி நேர வேலைக்கு மட்டும் ஊதியத்தை வழங்கிவிட்டு முழுநேர வேலைக்கு பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டி மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஓசிஎஸ் மற்றும் இதர பணிகளை திணிக்காமல் தொற்றா நோய் பணிகளில் மட்டும் தங்களை ஈடுபடுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இப்போ வந்துட்டு ஒரு நாள் ஃபுல் டே எங்களுக்கு ஒர்க்கு, ஆன்லைன் ஒர்க்கு, வீடு வீடாக போயிட்டு ஒவ்வொரு வீடாக போய் நாங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். ப்ரெஷரு, சுகரு இதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுக்குறோம். அங்கேருந்து வீட்டிலேருந்து வந்துட்டு மறுபடியும் இந்த ஃபோனில் ஃபாலோஅப்பு, சஸ்பெண்டட் கேஸு இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இப்போ வந்து எக்ஸட்ராவாக ஒரு வேலை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓசிஎஸ் இன்விடேஷன் சொல்லிவிட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு அதில் வந்துட்டு வீடு வீடாக கொடுத்து அங்கேருந்து எல்லோரையும் வீடு வீடாக கொடுக்குறோமா, எந்த வீட்டுக்கு கொடுக்குறோமோ அந்த வீட்டில் உள்ளவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எங்களால் அது வந்து முடியல. வீட்டுக்கு கொண்டு கொடுத்தோம்னாலும் எங்களுக்கே நோய் இல்லை, ஏன் வர சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எப்படி அவங்கள கூட்டிகிட்டு வர முடியும்? எங்களுக்கு வந்துட்டு இந்த கார்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு குறைந்த ஊதியம் தான் வேலை செய்கிறோம். ஆனால் வந்துட்டு வேலை அதிகமாக இருக்குது. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த ஓசிஎஸ் இன்விடேஷன் கார்டு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு அதிகமாக சேலரியை கொடுங்க, அப்படின்னா நாங்கள் அந்த ஒர்க்கை பார்க்குறோம். இல்லைனா எங்களால் அந்த ஒர்க்கை பார்க்க முடியாது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே கருப்பத்தூரில் தமிழகத்தின் முதன் ஐயப்பன் கோயிலின் கார்த்திகை 1ஆம் தேதியை முன்னிட்டு 5000க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் இன்று மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இதேபோன்று குளித்தலை ஐயப்பன் கோவிலிலும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டனர். என் பாடல்கள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது வேகமாக பரவி வருகிறது என இசையமைப்பாளர் தேவா கூறியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் படத்தில் இடம்பெற்ற கரு கரு கருப்பாயி பாடல் சிறுவர்களுக்கும் பிடித்துள்ளது, எனக்கு அதில் பெருமைதான் என நெகிழ்ச்சி தெரிவித்தார். இப்போ ஒரு படத்துல கரு கரு கருப்பாயின்னு ஒரு பாட்டு வருது இல்லையா, பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. பட் அது நான் 92ல பண்ணேன். ஒரு நாள் ஒரு மாலுக்கு போயிருந்தேன். ஏதோ பொருள் வாங்கிறதுக்கு போகும்போது ஒரு அப்பா கூட ஒரு சின்ன பையன் வரான். இப்போ 2 பசங்க இருந்தாங்க. வந்து அந்த அப்பா சொல்றாரு, கருகரு கருப்பாய் பாட்டுக்கிறதில்ல இவர் தான் மியூசிக் அப்படின்னு கேட்க என்ன காட்டுறாரு. அப்பா அப்படியான்னு இவன் கை கொடுக்குறான். தாத்தா அங்கிள் நானே தாத்தாடா என்ன கை கொடுத்தான். இப்போ இருக்கிற இந்த பசங்களுக்கெல்லாம் தெரியுது இல்லையா அந்த பாட்டு மியூசிக். அதனால நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
பள்ளிக்கு சொந்தமான நிலத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் அம்மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த சித்தூர் பகுதியில் அகல் விளக்கு தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அகல் விளக்குகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களின் விலை அதிகம் என வேதனை தெரிவிக்கும் தொழிலாளர்கள் ஏரியில் மண் அள்ளுவதற்கும் உரிமம், இலவச மின்சாரம் மற்றும் மானிய விலையில் அகல் விளக்கு தயாரிக்கும் உபகரண பொருட்கள் வழங்கிட வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கிடைக்க மாட்டேங்குது. வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் கொண்டாந்து எங்களுக்கு போடுறது அவங்க அதிக ரேட்டுக்கு. இப்போ ஒரு 3000 2500 எங்களுக்கு ஓகே. ஒரு 5000 6000 இவ்வளோ சொல்கிறதுனால எங்களுக்கு இந்த விளக்கு விற்கிறது கட்டுப்படி ஆகலை. அதே மாதிரி கரண்ட்டும் எங்களுக்கு எந்த மானியம் கொடுக்கறதில்ல, ஒரு மோட்ரு கொடுக்கறது கிடையாது. இந்த வருஷம் 5000 ரூபாய் கொடுக்கறது கூட எங்களுக்கு நாங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு கிடைக்கிறதில்ல, செய்யாதவங்க நிறையா பேர் வாங்கிக்கிறாங்க. அந்த இது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் இந்த மட்டையிலேருந்து எல்லாமே எங்களுக்கு விலை அதிகம் தாங்க. விலை அதிகம் தகுந்த மாதிரி பொருள் அந்த ரேட்டுக்கு வாங்க மாட்டேங்கிறாங்க. விற்க முடியல. விற்றா இவ்வளோ ரேட்டுங்களா, எதுக்கு இந்த வேலை இவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி சீர் மரபினர் பொதுமக்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் தங்களுக்கு ஒற்றை சான்றிதழ் அரசாணை வழங்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் குடிநீர் ஆதாரமாக விளங்கிய குட்டை குளம் கழிவுநீர் குளமாக மாறி தொற்று நோய் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு குளத்தை தூய்மை செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வாயலூர் பாலாற்றங்கரையில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த மானை சமைத்து சாப்பிடுவதற்காக நாட்டு துப்பாக்கியால் சுட்டு இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்த 2 பேரில் ஒருவரை மாமல்லபுரம் போலீசார் கைது செய்தனர். மேலும் உயிரிழந்த மான், நாட்டு துப்பாக்கி, இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய மற்றொரு நபரை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மல்லாபுரம் காட்டுக்கோட்டாய் பகுதியில் புறம்போக்கு பாதை ஆக்கிரமிப்பு குறித்து மனு அளித்து ஆக்கிரமிப்பை அகற்றிய தண்டபாணி என்பவரை பாதையை ஆக்கிரமித்த நபர் அடியாட்களுடன் வந்து கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அச்சமடைந்த தண்டபாணி மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். இங்கே ஒரு சுமார் 8 ஏக்கர் நிலம் இருக்குது. எங்களுக்கு இங்கே வழித்தடை எதுவும் இல்லை. ஃபாரஸ்ட் கரையை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பக்கத்து வயல்காரவங்க அந்த கரையில் போகக்கூடாதுன்னு சொல்லி வேலி போட்டு அடைச்சாங்க. எங்களை போக விடல. அடிக்கடி சண்டை நடந்தது. அதனால் பக்கத்தில் அரசு புறம்போக்கு பாதை இருந்தது. அந்த பாதையை நாங்கள் வழித்தடமாக யூஸ் பண்ணி ரோடு போட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் மனு கொடுத்தோம். அவங்க எல்லாம் விசாரித்து இது பண்ணாங்க, மடித்து கொடுத்துட்டு போனாங்க. அதில் நாங்கள் சாலையாக பொது பாதையாக யூஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ அடியாட்கள்லாம் கூப்பிட்டு மிரட்டுறாங்க. நாங்கள் அந்த தடத்தை எடுத்துருவோம், அந்த வழியை ஆக்கிரமிப்பு பண்ணுவோம், நாங்கள் தான் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் இடத்து வாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிக்கு எல்லாம் கொடுத்த இது இருக்குது. எல்லாம் அவங்க அவங்க கொடுத்த இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்குங்க. இது மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும், தகுந்த நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். நாங்கள் இந்த வழி தான் யூஸ் பண்ணுறோம், இதுதான் எங்களுக்கு வழியே, எங்களுக்கு வேறு வழி இல்லை. விவசாயம் பொருள் எல்லாம் போகிறதுக்கு இது ஒன்று தான் வழி. இதையும் அடியாக்கிட்டு கூப்பிட்டு மிரட்டுறாங்க. சேலம் மாவட்டம் உம்பிலிக்கம்பட்டியை சேர்ந்த நல்லதம்பி என்பவர் கடந்த 2000ஆம் ஆண்டு தன்னுடனான நட்பை துண்டித்த பக்கத்து வீட்டை சேர்ந்த ராணி என்ற பெண்ணை கொலை செய்து தலைமறைவாக்கினார். இந்நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பின்னர் வீடு திரும்பிய நல்லதம்பியை தீவெட்டிப்பட்டி காவல் நிலைய போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் 4.5 ஆண்டு காலத்தில் பக்தர்களுக்காக கட்டணமில்லாமல் செய்யப்பட்ட சேவையின் மதிப்பு 1 பில்லியன் ரூபாயை தாண்டியுள்ளது என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தில் 41.53 கோடி ரூபாயும், பக்தர்கள் கட்டணமின்றி முடிக்காணிக்கை செலுத்தும் திட்டத்திற்கு 21 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் பைக்காரா நீர்வீழ்ச்சி பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நீர்வீழ்ச்சிக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பதாக மாவட்ட வன அலுவலர் கௌதம் உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான கருங்குழி, மேல்மருவத்தூர், சித்தாமூர், அச்சுறுப்பாக்கம் மற்றும் சூனாம்பேடு ஆகிய பகுதிகளில் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இந்த மழை காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் உள்ள கரீம் மோட்டார்ஸ் ஸ்பீடுவேயில் தேசிய அளவிலான கார் பந்தயம் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்ட நிலையில் பெங்களூருவை சேர்ந்த வீரர் துருவா கோஸ்வாமி 19 நிமிடம் 58 வினாடிகளில் இலக்கை கடந்து முதலிடம் பிடித்தார். கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் உள்ள ஸ்ரீ நாகசாய் மந்திரியில் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் 100 வருட தெய்வீக அன்பை முன்னிட்டு தெய்வீக அன்பின் செயல்பாட்டில் 100 ஆண்டுகள் என்ற தலைப்பில் தெய்வீக கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பகவான் பாபாவின் சேவை பணியின் சிறப்பு அம்சங்களான நித்திய நாராயண சேவை, கல்வி நிறுவனங்கள், சிறப்பு மருத்துவமனைகள் ஆகியவை விளக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மதுக்கரை மரப்பாலம் அருகே அமைந்துள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோயிலில் பொருளாதார முறைகேடுகள், ஆவண மோசடிகள் மற்றும் தன்னிச்சை நிர்வாகம் தொடர்பான புகார்களுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் புகார்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்ட நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை இணை அமைச்சர் ரமேஷ் மற்றும் வாழ்நாள் அறங்காவலர் கிருஷ்ணசாமி ஆகியோரை நிரந்தரமாக நீக்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சரியான தீர்வு காணப்பட்டு 28 குற்றச்சாட்டுகள் முன்னாள் ட்ரஸ்டி R.K. கிருஷ்ணசாமி அவர்கள் பேரும், பஸ் டிரைவர் திருமூர்த்தி அவர்கள் பேரும் குற்றச்சாட்டு நிரூபணமாகி இடைக்கால தடை விதித்திருந்தார்கள் அவர்களுக்கு. இப்பொழுது நிரந்தர நீக்கம் செய்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.